வார்த்தையை நான் தொடர்ந்து உங்களோடு சொல்லியிருக்கேன். நீதிமொழிகள் நாம் 8:35 நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது நான் எடுக்க போகிற 4வது செய்தி. இது 3வது வாரமாக இருக்கிறது. முதல் 1ஆம் தேதி முதல் வாரம், 2வது வாரம், இது 4வது செய்தி. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழி 8:35, பக்கம் 770, 770. எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 8:35 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்து தயவும் பெறுவேன். For the one who finds me find life and receives favor from the Lord. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வசனத்தை தொட்டு பிட்டு இதை ஆசீர்வதித்து எங்களோடு பேசுவோம். அடியனை மறைத்து நாளை கூட எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தொடர்ந்து நான் பார்க்கிற பிரகாரமாக என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இன்னும் அந்த பகுதியை நான் தொடரல. கர்த்தர் என்னை கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்ற வார்த்தையை வைத்தே கர்த்தர்னாலே கூட வேதத்திலிருந்து ஒரு மனிதனை தியானிக்கும்படியாக கர்த்தர்னாலே வழிநடத்தினார். என்னோடு கூட நீங்கள் அப்போஸ்தலர் 7:46 நீங்கள் எடுப்பீங்கன்னா பேஜ் நம்பர் 171. இந்த நாளின் செய்தி தொடர்ச்சியாக கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நான் பேசுகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 7:46 171 பக்கத்தில் வாசிங்க மைக்கில். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால். இதை ஆங்கிலத்தில் இப்படியாக நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன். முதல் குறிப்பு, டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். சொல்லுங்க, டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். இங்கே தமிழில் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆங்கிலத்தில் டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் எப்படின்னா பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர்கிட்ட எப்படி அவன் தயவை பெற்றான் அப்படின்னா அவனுடைய ஜபத்தின் மூலியமாக, பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன், ஆஸ்க் அப்படின்னு கேட்டிருக்கு. அது என்ன கேட்டான்னா, என்ன விண்ணப்பம் பண்ணினான்னா, எக்ஸ்டெண்ட் டு மீ யுவர் ஃபேவர் ஓ லார்ட். நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சங்கீதம் 25:7 பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்கும். எக்ஸ்டெண்ட் டு மீ யுவர் ஃபேவர் ஓ லார்ட் இருக்கு. சங்கீதம் 25:7 பக்கம் 684 வாசிங்க. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாருங்க, அவர் என்ன ஜெபிக்கிறாருன்னா, அங்கே அவருடைய விண்ணப்பம் உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை ஸ்தேவான் வந்து அங்கே நிற்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் கல்வாரி சிலுவையும் குறித்து பேசும்போது அவர் அப்படியே அந்த தொடர்ச்சியாக பேசும்போது இங்கே தாவீதை குறித்து பேசுகிறார். ஆனால் தாவீது எப்படி ஃபேவர் ஆண்டவர்கிட்ட வாங்கினான் அப்படின்னு அவர் அங்கே சொல்கிற காரியங்களை அவன் கவனிப்போம் பின்னாடி. ஆனால் அவருடைய ஜபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட தயவு பெற்ற அவன் என்ன, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும் என்று சொல்கிறார். அது ஆங்கிலத்தில் அப்படியா போட்டிருக்கோம். என்ன அவருடைய விண்ணப்பம்னா, எக்ஸ்டெண்ட் டு மீ யுவர் ஃபேவர் ஓ லார்ட். இந்த 25ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய ஜபம் என்னன்னா, அந்த 7 சொன்னபோது என்னுடைய இள வயதின் பாவங்களையும் என் மீதிலையும் நம்முடைய ரட்சிப்பது முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட பிறகு இவர் எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இவருடைய மீதில் இருந்தது, இவருடைய பாவம் இருந்தது. ஆனாலும் அவருக்கு ஆண்டவரோட தயவு பெறுறதுக்கு இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரோ, ஆண்டவர்கிட்ட என்னுடைய இள வயதின் பாவங்களையும் என் மீதிலையும்
நினையாயிரும் என்று சொல்லி அவர் தயவுக்காக மன்றாடுகிறார். தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் 25 1-6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபம் என்னன்னா, அவர் சொல்லுவார், நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவார், என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். பாருங்க, அவர் இந்த 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுது, என்னை ஆண்டவரே என்ன பண்ணுங்களா, உண்மையே நம்பி இருக்கிறேன்னு. நீங்கள் 3ல் பார்த்தீங்கன்னா, உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒரு வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவரை நோக்கி காத்திருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது. அதே முடிக்கும் போதும் சொல்லுவார் 21, உத்தமமாய் நேர்மையாக என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். அவரும் ஜெபத்தில் காத்திருக்கிறாரு. காத்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் 20 கூட பார்த்தீங்கன்னா சொல்லப்படுறது, என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உண்மையே நம்பி இருக்கிறேன். அவர் ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் தயவுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன அவருடைய என்ன காத்திருக்கிறாரு, அவரையே நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம் ஜெபத்து மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். எத்தனை பேருக்கு ஜெபத்தில் விசுவாசம் இருக்குன்னு தெரியல. விசுவாசம் இருக்கவங்க உண்மையாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிக்கவே மாட்டாங்க. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை கூரை இல்லாத வீடு மாதிரி. ஜெபந்தான் அஸ்திபாரம். சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன ஜெபித்தார் அப்படின்னா, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் நடக்கிற போல பூலோகத்தில் நடக்கணும், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொன்னார். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இயேசுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணாங்க, சீஷர்கள் பார்த்தாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தவர் அவர் மரணத்துக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணார். அவர் சொன்னார், சோர்ந்து போகாதபடி 1 மணி நேரமாக நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று சொன்னார். ஜெபத்தை முக்கியப்படுத்தினார். அவர் 3 முறை ஜெபம் பண்ணார். அதே போல் மறுரூப மலைக்கு மேலே கொண்டு போனார். அவர் முன்பாக மறுரூபமாக்கப்பட்டார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம். அல்லேலூயா. அவர் சரியான ஜெப வீரர். ஒரு ஜெபந்தான். அவர் ஊழியத்துக்கு தொடங்கும் போதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உபவாசம் ஜெபம் பண்ணார் 40 நாள். யாராவது 40 நாள் உபவாசம் இருந்திருக்கீங்களா? 40 டேஸு 40 நாள். நான் 40 நாள் இருந்ததில்லை. ஸோ 7 நாள் இருந்திருக்கேன். அதில் 3 நாள் தண்ணி இல்லாமல் 7 நாள் இருந்திருக்கேன். 3 நாள் இருந்திருக்கிறேன். ஆனால் 40 நாள் 21 நாள்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து குடியாமலும் புசியாமலும் அவர் இருந்தாராம். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு தெரியும் யார் வருவா, சாத்தான் வருவான். சாத்தானை ஜெயிக்கணும்னா ஆதாம் தோற்று போனான். ஆனால் 2ஆம் ஆதாம் இயேசு தோற்கக்கூடாது. அப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணார், உபவாசம். அல்லேலூயா. உபவாசம். அவர் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நேராக என்ன பண்ணிடலாம், ஞானஸ்தானம் எடுத்து 30 வயசு எடுத்த உடனே நேராக போய் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜபத்தோடு உபவாசத்தோடு அவர் என்ன பண்ணார்னா தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு எக்ஸாம்பிள், உபவாசம் எடுக்க வேண்டும் அப்படின்னு. இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது, சொல்கிறேன் பாருங்க. இயேசு கூட இருக்கும்போது சீஷர் யோவான் சீஷர்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் உபவாசிக்கிறோமே, உங்கள் சீஷரை உபவாசம் பண்ண மாட்டாங்களா? அப்போ சொல்லுவார், மணவாளன் தங்களோடு இருக்கும்போது உபவாசிக்க வேண்டியதில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபவாசிப்பான்னு சொன்னார். இப்போ நான் இருக்கேன்ல, அதனால் இப்போ அவங்க உபவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காலம் வரும், நான் போன பிறகு உபவாசிப்பாங்க. அது உபவாசம் இருந்து சாத்தான, ஏன்னா உபவாசத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உபவாசிக்கும் போது நம்முடைய மாம்சம் நம்ம விட்டு அகலும், நம்ம ஆவியில பலன் கூடும். அதுதான் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். ஃபீஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வேறு, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வேறு.
சில சாப்பிட்டு ஜாம் பண்ணுவாங்க, கூடுறதே சாப்பிட்றதுக்குன்னுவாங்க. ஆனால் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் ஜபிக்கும் போது என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்திற்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த உபவாசத்துக்கு பெரிய பலனுண்டு. ஆண்டவர் ஜெபித்தார், சாத்தானை ஜெயித்தார். இப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, காத்திருந்து அவருடைய தயவு எனக்கு வேணும். அந்த தயவை எப்படி என்னால் கொண்டு வர முடியும், திருப்பியும் அது எனக்கு வாழ்க்கையில் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா ஒன்று ஜபம். எல்லா காரியத்துக்கும் ஜபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோமானால் நிச்சயமாக அந்த ஜபத்துக்கு பலன் வரும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஜபமே ஜெயம். நான் ரொம்ப பாடல் பிரியன், ஆண்டோடைய பாட்டை ரொம்ப வாஞ்சிப்பேன், பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ நான் ரட்சிப்பட்ட காலத்துலலாம் டேப் ரெக்கார்டு வாங்குகிற வசதி இல்லை. அந்த பாடல்களை நான் பாடும்போது கேட்டு நான் கற்றுக்கொள்வேன். ஒரு நாள் இந்த இஎல்எஸில் போய் அப்போல்லாம் கேசட்டு நான் ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கியிருந்தேன். அந்த கேசட் வாங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒலித்தது. அந்த பாட்டை அப்படியே ஒரு செகண்ட் நின்று அப்படியே கேட்டேன். என்னென்னா, எந்த ஜப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த ஜப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. அதில் ஒரு அடி இருக்கும், சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. கடையாமகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாமகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. தயவாய் தடையெல்லாம் அகற்றி, எந்த வரம் இருக்கோ இல்லையோ, என்ன வரம் இருக்கணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன வரம் இருக்கணும்? ஜெபிக்கிற வரம் இருக்கணும். ஜெபிக்கிற வரம் இருக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அப்படியே ஆண்டவர் நீங்கள் துதிக்கிற துதியிலையும், நீங்கள் அவர் சோத்திரம் பண்ணுறதுலையும், நீங்கள் பாடுறதுலையும் பிரச்சனத்தை அப்படியே இறக்கி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அமிர்த்து வராங்க. தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அவன் வாழ்க்கையை பாருங்கள், அது ஆடுகள் பின்னாக போனான். அவன் குடும்பத்தில் யாருமே, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராரு வீட்டுக்கு, நான் அவனை அடைக்கவே இல்லை, எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் மறக்கலை. ஹல்லேலூயா. ஆடுகள் பின்னாக போன அவனை அழைத்து எல்லாரும் முன்னாடி ராஜாவாக்கினார். அவன் வாழ்க்கையில் ஜெபந்தான், ஜெபித்தான். அப்போது ஒவ்வொருவரும் சிறு வயதுலேருந்து ஜெபிக்கணும். சிறு வயதுலேருந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதனால் பசங்களுக்கு என்ன மாதிரி இல்லைம்மா, நீ ஜெபம், உன் வாழ்க்கையை ஜெபத்தில் கட்டு, உன் வாழ்க்கையில் ஜெபத்திலே கேளு, உன் வாழ்க்கையை ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட தெரியப்படுத்து. நீ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இப்போ மனப்பாட வசனத்துக்கு என்ன சொன்னேன்? 33:3 பாஸ்டர் சொல்லி கொடுத்தார். நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், டயல் 333 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன் உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் கெட்டாதும் பெரிய. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த நாட்கள் எல்லாம் சில சொல்கிறாங்க ஜபம்லாம் தேவையில்லைங்க. அது என்னங்க, நம்மளே ஒரு ஜபந்தான், நம்ம நடமாட ஜபந்தான். எப்பவுமே சோதனை பண்ணிகிட்டே இருக்கிறோம், எப்பவுமே ஆண்டோட பேசிட்டே இருக்கோம்.
இதெல்லாம் மிஞ்சின பரிசுத்தவான். ஜெபம் வேலை, ஒருத்தருக்கு ஜெப வேலை இருக்கும். அவர் வழக்கத்தபடி ஜெபிக்க போனார். ஜெப வேலைன்னு ஒன்று, ஜெப நேரம் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெப நேரம், அந்த நேரத்தை கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நேரம் இல்லை, அதனால் என்னால் ரொம்ப நேரம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என் ஜெப வேலை நம்ம தேடி ஒரு ஆங்கில பாட்டு டிரான்ஸ்லேஷனில் இருக்கோம், என் நோவு யாவையும் நான் சொல்லுவேன், அவர் எனக்கு கேட்பார். அல்லேலூயா. ஸோ ஒரு நேரம்னு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே எங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், கர்த்தர் எந்த நேரம் ஜெபிக்க உனக்கு கர்த்தர் சொல்கிறாரோ அந்த நேரத்துக்கு நீ போ அப்படின்னார். என்னுடைய பர்த்டே சர்டிஃபிகேட்டில் பார்த்தேன் 3:52 நான் பிறந்த நேரம். இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். ஆமாம். ஸோ ரீசெண்டாக எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, எல்லாம் என் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், கர்த்தர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் கேட்கும்போது எனக்கு 3:50 நீ எழுந்து 4 மணிக்கு என் சமூகத்துக்கு வாடினார். இல்லையா? அதுலேருந்து கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நான் அதை கடைப்பிடிக்கிறேன். பாருங்கள், பரிசுத்தவான் சாம்சன் ஐயா 3 மணிக்கு 2:50 எழுந்து 3 மணிக்கு ஜெபிப்பார். தாமஸ் ஐயா 3 மணிக்கு ஜெபிப்பார். இந்த மாதிரி 3 மணிக்கு ஜெபிக்கிறவங்களாம் உலகம் முழுதும் கொண்டு போயிடுறாரு. நமக்கு அறிமுகமே வாடான்னு நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் ரொம்ப ஃபேமஸ் ஐட்டம்னு வச்சிங்களேன், தலை நிமிர்ந்து நம்ம சுத்த முடியாது. நம்ம போய் என்ன சொல்கிறது, விடுதலையாக ஊழியம் பண்ண வேணாம், மறைந்தே நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன செய்யறது, கர்த்தருக்காக சாதித்தா போதும். இப்போது நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக கட்டினா போதும், குடும்பத்தை கட்டினா போதும், கொடுக்குற ஊழியத்தை ஒழுங்காக செய்தால் போதும். அதனால் உலகம் முழுதும் பிரசவமாகி பணம் பெருகுனா, ஆட்கள் பெருகுனா தொல்லை தான் பெருகும். இல்லை, நிம்மதியாக ஊழியம் பண்ணிட்டு போவோம். எவ்வளோ நாள் வச்சுருக்காரோ அது வரைக்கும் செய்வோம். கர்த்தர் அப்போது ஜெப நேரம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த ஜெப நேரத்தில் தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டு போவார். அல்லேலூயா. எதுக்குமே அசைக்க மாட்டாங்க. நீங்கள் ஆண்டவர் பாருங்கள், தாவீது பாருங்கள், அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் காத்து இருக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் இன்னொரு வசனம் காட்ட முடியும், அதே 25:4 வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும்னு ஜபத்தில் இருக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, இந்த வழியை காட்டுங்க, நான் எந்த வழியில் நடக்கணும், நான் என்ன செய்யணும், எனக்கு போதித்தரணும்னு. உங்களுக்கு தெரியும், கர்த்தரனை நடத்துகிறார், எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு விரும்பின ஒரு மனிதன், தாய் தகவனை கொடுத்த ஒரு மகிதன். இந்த 25 நீங்கள் பார்த்தா 9 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். வழியே போதிப்பார். எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் அப்படியே சாந்தமாக அப்படியே அமைந்து, சில ஆவி அடங்காது. உனக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16 பேர், அது உன்னை அணுகாது, உன் கண்கள் மாத்திரம். கர்த்தரோட உண்மையாக ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயமானாலும் என்ன வராது, பதட்டம் வராது. ஆவி படப்படன்னு அடிச்சுக்காது, அங்கே இங்கேயும் அலையாது. ஆவி அலையும் பாருங்க, சரிங்கிறது ஆவி மாத்திரம், நம்ம ஆவி பேயா அலையும், அங்கே இங்கே அலையும். ஆனால் உண்மையாக ஜெபிக்கிற மனுஷனுடைய ஆவி என்ன பண்ணோம், அடங்கி இருக்கும். தீர்க்கதரிசி தன் ஆவியை அடக்குறான். யார் தீர்க்கதரிசி? ஆதியாகமம் 25 வாஸ்து பாருங்க, ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசி தான். இப்போ நம்முடைய ஆவி அடக்கணும் அப்படின்னா எதுலன்னா ஜெபத்தில் நம்ம அடங்கினா தான் நம்முடைய ஆவி அடங்கும். ஸோ அவர் பாருங்க, என்னை போதித்தருளும், சாந்தவங்களும் என்னை போதித்தருளும் மாத்திரமல்ல, நீங்கள் 12 வாசித்தீங்கன்னா அதில் சொல்ல பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். சாந்த குணம் இருந்தால் போதிப்பாராம், பயம் இருந்தால் போதிப்பாராம். கர்த்தர் ஒரு நாள் அவன் சொல்கிறத பார்த்தோம், அவர் வழியை நமக்கு தெரியப்படுத்தும், பாதை நமக்கு தெரியப்படுத்தி போதிப்பாராம் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய வாழ்க்கை, தாவீது வாழ்க்கையில் எப்படிப்பா உனக்கு இந்த தயவு எக்ஸ்டெண்ட் ஆச்சு கர்த்தரிடத்துலன்னு கேட்டால், நான் முதல்ல கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தேன். நான் மாத்திரம் இல்லை, காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒருவர், நானும் வெக்கப்படல, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களே வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன்,
அவர் என்னை போதிப்பார். இன்னொன்று பாருங்க, நீங்கள் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. நினைத்தருள மாட்டவர், நினைத்தருள மாட்டவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட நினைப்பூட்டுகிறார். அவருடைய வாக்கத்தை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார். நீங்கள் கொடுத்த வாக்கை நினைவு கூறுங்க ஆண்டவரேன்னு நினைப்பு ஊட்டுகிறார். ஜபத்தில் அவர் நினைப்பூட்டுகிறவராக காணப்பட்டார். அதே நீங்கள் நினைப்புல 7 கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்லுவார் பாருங்க, கர்த்தாவுடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தரலாம், நினைத்தரலாம். உங்களுக்கு தெரிய வேதத்தில் ஆண்டவர் எவ்வளோ சிம்சோன் அவன் சாவு கிடக்கு நேரத்தில் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொன்ன, ஆண்டவரே என்னை உறுதி செய்து நினைத்தரலாம் பண்ணான். ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. பெருமூச்சோடு ஜனங்கள் முறையிடும் போது யாத்திரை 2ஆவது ஏரில் பார்க்குறோம், கர்த்தரிடத்தில் முறையிடும் போது கர்த்தர் அவரை நினைத்தருளினார். போல நம்ம நினைத்தருளும்படி நாம் அவன் சொல்கிற என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று அவன் போராடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிழ்ந்தார். பாருங்க, அப்போது அவருடைய 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க, கர்த்தர் நல்லவரும் உத்தமராக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு எப்போ ஒரு பாவியாக நம்மளை ஆண்டு சமூகத்தில் வந்து நம்மளை தாழ்த்துக்கணுமோ அப்போயே நமக்கு அவர் கிருபை செய்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணாரா, நம்மளை மன்னித்து கர்த்தர் நமக்கு வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வழியை தெரிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தாவீது ஜெபித்த பாருங்கள், 11 பார்த்தீங்கன்னா சொல்லுவார், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்திருங்கப்பா. அவருடைய அக்கிரமம் பெரிதான். என்னென்ன அக்கிரமம்னா நமக்கு தெரியும். அவர் பண்ண அக்கிரம், அவர் பசிபாவுடைய பாவம் செய்தார், ஜனங்களை எண்ணினார். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். ஆனால் ஆண்டவர்கிட்ட தைரியமாக அறிக்கை பண்ணுறார் பாருங்க, என் அக்கிரமத்தை ஆண்டவரே என்ன பண்ணுங்க, உங்கள் நாமத்து நிமித்தம் மன்னித்தருளும் என்று சொல்கிறார். 18 பார்த்தீங்கன்னா திருப்பி அதே வார்த்தை யூஸ் பண்ணுவார், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தரலாம் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட போகும்போது மன்னிக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இல்லை ஆண்டவர்கிட்ட காலையிலையும் ஈவினிங்லையும் போனேன்னா, ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். காலிலேருந்து என்ன நடந்ததோ அப்படியே எல்லாத்தையும் ஓட்டி ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாததா செய்தனா அப்படின்னு. அப்போ நமக்கு ஃபோன் இல்லை பாருங்கள், எதுவும் நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒன்று வேலை, இல்லைன்னா வீடு, வேறு எங்கேயுமே சுத்த மாட்டேன், இல்லை ஜெபம், இல்லைன்னா ஊழியம். அப்போது நம்ம நிறைய டைம் கிடைக்கும். இப்போது அந்த அலசி போல் இவர் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை என்ன பண்ணுறாரு, அவரே அலசுகிறார். ஆண்டவரே என்னுடைய துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களே எல்லாம் அவர் இப்போ துன்பப்படுகிறாரு, வருத்தப்படுகிறாரு. ஒருவேளை அது எனக்கு பாவ நிமித்தம் நான் துன்பப்படுகிறேனோ, நான் வரலன்னா பாவத்தின் நிமித்தம் நான் ஒருவேளை இந்த வருத்தம் என் வாழ்க்கையில் பெருகி இருக்குதோ, ஆனாலும் என்ன பண்ண என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று அவர் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் கிருபையாக என்ன பண்ணாராம், மன்னிக்கிறவராக இருக்க. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே 9ஆம் வருஷத்தில் சாந்த குலமுறுக்க போதிக்கிறவர் மாத்திரம் இல்லை, 10 பார்த்தோம், கர்த்தாவே உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியம் உள்ளது. சொல்லு, கை கொள்ளுகிற யாரெல்லாம் நான் கை கொள்கிற ஆண்டவரே போல யாரெல்லாம் கை கொள்ளலாம் அவங்களாம் உங்களுக்கு என்ன இருக்குது, கிருபை இருக்குது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். கடைசியாக இந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் 25:12-13-14 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 3 வருஷத்துல பாருங்க, பயப்படுறதுக்கு போதிக்கிறாராம், அவனுடைய கர்த்தர் அவனுக்கு ஆத்மாவுக்கு நன்மை செய்வாராம், அவன் சந்ததி பூமியை சுதந்திரிக்குமா, கர்த்தருடைய ரகசியத்தை அவர் பயந்தவருக்கு வெளிப்படுத்துவாராம். எபேசியர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தினான். ரகசியத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், வெளிப்படுத்துவார், தெரியப்படுத்துவார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்த்தோம். கர்த்தர் அவர் நம்பி இருக்கிற அவரை ஆண்டவர். கடைசியாக அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 25 பார்த்தீங்கன்னா 21, 22 பார்த்தீங்கன்னா, உத்தமமும்
நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி மீட்டு விடும் என்று சொல்லி அவர் சொல்கிறப்போ முதல் குறிப்பு என்ன சொல்ல, கர்த்தர் தயவும் பெறுவான். டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபம். ஒரு மனிதன் ஜெபிச்சுட்டே இருப்பானால் கர்த்தர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி அவன் என்னென்ன காரியெல்லாம் தான் மனசில் ஏவப்படுகிறானோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். நீங்கள் இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க. யாரெல்லாம் உபவாச ஜெபம் பண்ணுறவங்களாம் ஏசிய சபையில் உபவாசம் ப்ரேயர் நடக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடிக்கு, ஏவப்பட்டவங்க ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. கேட்டிருக்கீங்களா? ஏவப்படுறவங்க ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் யாருக்காவது டச் ஆகிருந்து ஆண்டவரே இந்த குறிப்பு இதில் நான் வீக்காக இருக்கேன், இதில் என்னோட பேசிட்டீங்க அப்படின்னு யாரெல்லாம் உள்ளத்தில் உணர்ந்து ஏவப்படுறாங்களோ அவங்க ஒரு ஓப்பன் கால் கொடுப்பாங்க. ஏவப்பட்டவங்க ஜெபம் பண்ணவங்க. அதனால் ஏவப்பட்டவங்க ஜெபம் பண்ணவங்க, ஏவப்படாதவங்க ஜெப வீராங்கனைலாம் அங்கே ஜெபம்ல இருக்காங்க, ஜெபிப்பாங்க. இன்றைக்கெலாம் அந்த மாதிரிலாம் ஜெபிக்கணும்னு சொன்னால் ஒன்று பயம், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு ஒரு அவிசுவாசம். அப்புறம் ஜெபம் பண்ணவங்க யாராவது நோட் பண்ணி நீ என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு நம்மளை யாராவது கேள்வி கேட்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஜெபம் அப்படின்னா பட்டாபட்டாபட்டம் வெடிக்கும். இப்போ ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெந்தகோஸ்த மக்கள் நாட்களை எழுந்து கொண்டு போகிறாங்க. சரி, சபையில் ஜெபிக்கிறதுல விடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் வீட்லேயும் அவங்க ஜெபிக்கிறது. நான் சொல்கிறேன், எந்த ஆனாலும் வீட்டில் ஆனாலும் வேலைக்கு போகிறீங்களா, வேலை ஆரம்பிக்குமா ஜெபம் பண்ணலாம், பிஸ்னஸாக எல்லா காரியமும் முதல்ல என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. கர்த்தர் ஆசைப்பேன் அதை உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிஎஸ்ஐ ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்கு. ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடே போடுவாங்க, பைபிள் படித்தா தான் சாப்பாடே போடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. ஜெபிக்காமல் சாப்பாடு தரமாட்டாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணணுமா, டைனிங்கில் உட்கார வச்சு ஜெபம் பண்ணிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணுமா. அதே மாதிரி பைபிள் படிக்கலையா எழுந்து போகணும், படிச்சுட்டு வந்தால் சாப்பாடு தொடங்கணும். அந்த மாதிரி கண்டிஷாக வளர்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக இருக்கும். இப்போ தாவீது அவனுக்கு எப்படி கிருபை அந்த தயவு தொடர வேண்டும் தான் அவனுக்கு கண்டுபிடிச்சான், ஜெபம். ரெண்டாவதாக என்னோட எடுத்துங்க, நீங்கள் சங்கீதம் 145 பார்த்தீங்கன்னா இதே தாவீதுடைய ஒரு வார்த்தை வாசிங்க. 145 பக்கம் வாசிங்க. 760 வாசிங்க. 145 21. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. பாருங்க, இங்கே இந்த வார்த்தையை பாருங்கன்னா, இங்கே தாவீது நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ப்ரேயர், த லார்ட் இஸ் குட் டு எவ்ரி ஒன் அண்ட் இஸ் ஃபேவர் எக்ஸ்டெண்ட் டு எவ்ரி திங் ஹி டஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரைசஸ். அவன் இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலே பாருங்கள், தாவீது பாடின சொல்ல மாட்டீங்களே, அதை விட்டீங்களே, தாவீது பாடின சங்கீதமா, தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ஸோ ரெண்டாவது, டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். முதல்ல டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன் சொல்கிறோம், என் வாயினால், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, என் வாய் கர்த்தரை துதியை சொல்வதாக. அதுதான் சங்கீதம் 34 கர்த்தரை நான் எக்காலத்திலையும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் சொல்கிறேன், ரெண்டாவது ஒரு ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும்னா கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்காமல் மௌனமாக இருக்கவே கூடாது. நீங்கள் தனியாக இருக்கீங்களா, எப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடி அந்த தேவ பிரசனத்துக்குள்ளேயே இருந்து பாருங்கள், உங்களை கர்த்தரை ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறோட நம்மளை உண்டாக்குனதுக்கே கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்மளை சண்டே ஆனால் சர்ச்சை வந்து துதிக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தனியாக இருந்தீங்கன்னா எங்கன்னா வெளியே போனால் பைக்கோ காரோ சைக்கிளோ ஸ்கூலோ பஸ்ஸோ ஒன்று பாடிட்டு போங்க, இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டு போங்க. கர்த்தருடைய துதி சத்தம் பாட்டுங்களை கேட்டு 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 சோத்திரம் பண்ணி தான் அந்த பாடல் உங்கள் வழியாக பேசும். நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க, கர்த்தருடைய வார்த்தை வழியாக பேசுவார். ஜெபத்தில் எவ்வளோ காரியங்கள் எனக்கு பேசியிருக்காரு, என்னை வெளிப்படுத்தியிருக்காரு.
உண்மையாகவே கர்த்தருடைய தயவு கிருபை தான் அது. அதே போல் பாடல் வழியாக என்னோட பேசியிருக்கார், பாடல் வழியாக பேசியிருக்கார். இப்போ சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஜெபத்தில் பேசாமல் எதுவும் காட்டாமல் நான் பாடலில் கேட்குற எனக்கு அனுபவம் இருக்குது, பாடுற அனுபவம் இருக்குது. அப்போ பாடல் கேட்கும் போது கர்த்தர் பாடல் வழியாக என்னோட பேசினார். இப்போ நீங்கள் சபை இருக்குதுன்னா கர்த்தரை சோத்திரம் பண்ணி நான் பாட்டில் கேட்டிருக்கும் போது தான் கர்த்தர் பேசினார். நான் பெங்களூர் இருக்கும்போது ஐ வென்ட் டு த எனிமி கேம்ப் அண்ட் he took back what he stole from me என்று சொல்லி அந்த ஒரு பாடல், ஆங்கில பாடல கோரஸை கேட்டுட்டு இருக்கேன். அப்போது அந்த பாட்டு கேட்கும் போது ஆவியான நிறுத்தினார். அது அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார். ஆமாண்டவர், நான் சத்ருடைய அந்த பாலைவனத்துக்கு உள்ளே போய் என்கிட்ட இந்த என்ன எடுத்தானோ அதை திரும்பி எடுக்க போகிறேன் என்றால் அதோடைய இதுன்னு. உன் கையில் பறித்தான்ல சத்ரு, உன் அமெரிக்கா வேலையை பறித்தான் இல்லையா சத்ரு, உன்னை விற்றான் இல்லை சத்ரு, உன்னை திருப்பி அனுப்ப போகிறேன், நீ அதை என்ன பண்ண போகிற, எடுக்க போகிற அப்படின்னாரு. அப்படியே நம்பிக்கையே போயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. என்னை அங்கேருந்து இங்கே அமுச்சு விட்டானுங்க. எதுக்கு அமுச்சு விட்டானுங்கன்னா, இந்தியாவில் போய் என்ன பண்ணு, ஒரு டீமை ரெடி பண்ணு, நீ போ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அதனால அவனுக்கு எவனோ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், எனக்கு ஒரு இந்தியன் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று நீ உருவாக்கு சொல்லி என்னை அங்கேருந்து அமெரிக்கா அமுச்சு விட்டானுங்க. நான் அமெரிக்கா போனதே என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக. ஆண்டவர்கிட்ட போயிட்டு போனேன்னா என் கடலாம் அணிஞ்சிடும், அதனால் நான் அமெரிக்கா போனேன். அவன் அனுப்பும் போது கர்த்தர் என்னோட கூட பேசினார். முந்தின நாள் என்னோட பேசினார், நீ போய் என் சித்தம் செய்யுன்னு சொன்னார். அதனால் நான் பலப்பட்டுட்டேன். அந்த நெக்ஸ்ட் டேக்கு முன்னாடியே அந்த பாட்டு கேட்க வந்துட்டேன். வந்து 6 மாதம் ஆயிடுச்சு, எந்த ஒரு அதிகமும் கிடையாது திரும்பி போகிறதுக்கு. ஆனால் சேலஞ்சு மாத்திரம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் திரும்பி அமெரிக்கா வருவேன்னு. முடிஞ்சாவான்னு சொல்லிட்டான். இந்த பாடல் பாடும்போது கர்த்தருடைய விசுவாசித்தேன். ஹல்லேலூயா. திருப்பி அதை பாடினேன். I went to the enemy camp and I took back what he stole from me, and I took back what he stole from me, and I took back what he stole from me. I went to the enemy's camp and I took back what he stole from me. He's under my feet, he's under my feet, he's under my feet, he's under my feet. Satan is under my feet. நான் under my feet. சாத்தா என் காலு கீழே இருக்கிறான். அவன் எல்லைக்குள்ள பாலைவனத்துக்குள்ள நான் போய் என்கிட்ட பறித்ததெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பிடுங்கி வருவேன். அதே மாதிரி பாருங்க, அந்த வாரத்திலே ஒருத்தன் என்னை தேடி வந்து சொன்னான். அவன் பேர் வீரா. நீ அமெரிக்கா திரும்பி வந்தியாமே, திரும்பி அமெரிக்கா போறியாண்ணே? போகிறேன், உன் பயோடேட்டா எனக்கு அனுப்புனான். அனுப்பிச்சி விட்டேன். பார்த்த உடனே என்டர்பிரைஸ்ன்ற ஒரு கம்பெனி என்னை இன்டர்வியூ பண்ணி, நீ வா, நீ விசாலாம் பாஸ் பண்ணி அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஒரு வேலை பண்ணி அந்த வேலையில் முடித்த உடனே என்னுடைய எந்த கம்பெனி என்னை விற்றானோ, சிபிஎஸ்ஐ, கோவான்சிஸ், சிஎஸ்சி, அவன் எனக்கு கால் பண்ணி, நீ மறுபடியும் எங்கே ஜாயின் பண்ணு, ஒரு கிளைண்ட்டு உனக்கு வேணும், உன் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கேன்னு. நான் வருவேன், ஆனால் என்னை நீ விட்டல, என்னுடைய எம்ப்ளாயி நம்பர் 6974 திரும்பி அதே நம்பரை தரணும்னு. நான் ரிசைன் பண்ணலையே, ரிசைன் பண்ண எம்ப்ளாயி போய்டும், ஆனால் ரிசைன் பண்ணல, நீ தானே விட்ட, எனக்கு அந்த எம்ப்ளாயி நம்பர் தரேன்னா. நம்பர் 1 கண்டிஷன் ஒத்துக்கிட்டான். எனக்கு இவ்வளோ பேக்கேஜ் தரேன் ஒத்துக்கிட்டான். இப்போது அந்த பாட்டில் என்ன ஆவியான பேசினாரோ அதே எனக்கு அந்த கர்த்தர் நான் இழந்தது அதே சத்துருக்கல அதையே எனக்கு திருப்பி தான் ரெக்கார்டு. அது ஒரு அமெரிக்காவில் திரும்பி போய் என்னை வேற ஒரு கம்பெனிக்கு என்னை விட்டானுங்க. அந்த எம்ப்ளாயி நம்பரை திருப்பி தருவது பெரிய விஷயம். ஆனால் கர்த்தர் எனக்கு திரும்பி கொடுத்தார். காரணம், பாட்டு கேட்டு துதித்த அந்த ஆவியான பேசின பாடல் வழியாக. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, இந்த வசனத்தை காட்டுறமானுங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவர் வந்து எப்படின்னா, அந்த தாவீது பாடின அந்த இது மாத்திரம் இல்லை, அவன் பாருங்க 7ஆம் வசனம், அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். அப்போ ஆண்டவர் செய்த அந்த மிகுந்த தயவை அது வெளிப்படுத்தினா பண்ணணும், நீதியாய் பாடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. 9 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எல்லார் மேலும் தயவு உள்ளவர், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அந்த எல்லாருமே தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவர் எல்லா கிரியின் மேலும் உள்ளது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாம் அவர் மேல் இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான்
14 வருஷம் சொல்றது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கப்பட்ட எவரையும் துரத்து. ஆமாம், சப்போஸ் சாத்தான் விழ பண்ணான, ஆனால் கர்த்தர் என்ன பண்ண வரான், எல்லாரையும் தாங்குகிறவராக இருப்பார், அவர் உயர்த்துகிறவராக இருப்பார். அது மாத்திரமில்லை, 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுங்க. பாட்டில் நீங்கள் கூப்பிடலாம், துதியில் நீங்கள் கூப்பிடலாம், சோதத்தில் கூப்பிடலாம். ஆண்டவராக பண்ண மாட்டான், கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் 19:10 அவர் தமக்கு பயப்படுவர்களுடைய விருப்பத்தும்படி செய்து அவர்கள் கூப்பிடலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கரை அழிப்பார். அதனால ஆண்டவர்கிட்ட அன்புக்கு வந்து சோத்திரம் பண்ணி பாட்டு பாடி, உங்களுக்குன்னு வைத்த சுரத்தை பறக்க முடியாது, உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நான் இப்போ அதெல்லாம் வேண்டுட்டேங்க, எல்லாம் மழை மாதிரிலாம் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல. அதை மாத்திரம் நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்னா அன்பு வேணும். கர்த்தர் என்ன வேணும்? அன்பு வேணும். சொல்லுவாங்க, ஆண்டவரிடத்தில் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பார். கர்த்தரத்தில் அன்பு கூறுவா நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அதனால தான் தம்முடைய சொந்த குமாரனை தந்தார். ஆனால் நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். முதல்ல அன்பு யார் தானே? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரில் அன்பு கூறுகிற, இவ்வளோதான் சகலம் நன்மைக்கு தான் நடக்கும். கர்த்தரில் அன்பு கூறுவது தான் அவர் ஆயுதமானதை கண்கள் கண்டதில்லை, காது கேட்போம். ரெண்டாவதாக, த லார்ட், அவர் இந்த டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் ப்ரைசஸ். மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருப்பாருங்க வேகமாக. என்னோட கூட 7 அப்போஸ்தலர் 7 நீங்கள் 46 மறுபடியும் வாசிங்க. பக்கம் 171. மைக்கில் வாசிமா, ஏன்னா அது பிளாங்காக இருக்கும். அதான் மைக்கில் வாசித்தா ரெக்கார்ட் ஆகும். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். போதும் பாருங்க. மூணாவதாக, டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் பிளானிங். அவனோட வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருந்தது, இல்லைன்னா பர்பஸ். டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் பர்பஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் பிளானிங். ப்ரேயர் இருந்தது, துதி இருந்தது, திட்டம் இருந்தது. அவன் வாழ்க்கையில் திட்டம் பண்ணணும், பிளானிங் இருக்கணும், இல்லைன்னா ஒரு நோக்கம், பர்பஸ் இருக்கணும். வெந்தது தின்னுவோம், விதி வந்தால் போகணும் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது, பெந்தகோஸ்த வாழ்க்கை கிடையாது. ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு சாதிக்கணும்னு இருக்கணும். நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால் நான் இதெல்லாம் திட்டம் பண்ணுவேன், என்னோட முன்னேறணும் அப்படின்ற ஒரு உள்ள ஃபயர் இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெந்தகோஸ் புள்ளிலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாத போதே ஃபயராக இருந்தாங்க, ரொம்ப அப்படி கலக்குவோம். நாங்கள் உலகத்தை கலக்குவோம். இங்கே வந்து நாங்களாம் கலக்கணும். அவங்க கர்த்தருக்காக வயராக்கமாக எழுந்து பிரகாசித்தாங்க. நாங்கள் எதையும் தேடி போகல, எங்களை தேடி எல்லாம் வந்ததுங்க. பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பண்ணது என்னை தேடி நான் போகல, என்னை தேடி தான் வந்தேன். இந்த பையனை பார்த்தா நல்லா இருக்கும்னு தான் என்னை தான் தேடி வந்தாங்க. ஹல்லேலூயா. நான் தேடி போகல. அந்த அளவுக்கு எப்படி இருக்கும், கத்து காட்டினாங்க, ஃபயராக இருக்கணும். வேற எதையுமே பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். என்ன கோல், ஆண்டவரே நான் உங்களுக்காக என்னென்ன சாதிப்பேன். அவன் தாவீது பாருங்க, நீங்கள் இந்த சம்பவத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். மேலும் யோசுவாவுடனே கூட தம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்துவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்தார்கள். என்ன வைத்தாங்க? உடன்படிக்கை கொண்டாந்து வைத்தாங்க. 2 சாமுவேல் நீங்கள் 392 அப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க நேரில் 1லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதில் தாவீது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இளைப்பாறுகிற பிறகு 1-2 சொல்கிறது, அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் ராஜாவை சுற்றி இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தான்வை நோக்கி பாரும் கேதுரு மரங்களில் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிற போது தேவனுடைய பெட்டி திரிகு நடுவிலே வாசமாக இருக்குது என்றான். அவனுடைய என்னன்னா, நம்ம நல்ல ஆண்டவரை நம்ம இளைப்பாற பண்ணிட்டு ஆசீர்வதிச்சுட்டா இருப்பா. ஜபத்தினால துதினால நீ செட்டில் ஆகிட்டாய், சத்துருவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை வந்து உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணுறதுக்கு திட்டம் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணால் பாருங்கள். அதை குறித்தான நோக்கத்தை கேட்டாங்க பாருங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கோமாண்ணா, ஒரு பிளானிங் இருக்கோமாண்ணா, கர்த்தர் வந்து உங்களை அங்கீகரித்து ஒன்று ஆசைப்பார். நீங்கள் எனக்கு நேரம் இல்லை, நேரம் 10:02 ஆகிடுச்சு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆண்டவரே இம்ப்ரெஸ் ஆகிட்டார். நீ எனக்கு ஒரு வீடை கட்டுவேன்னு பார்க்குற, நான் மனுஷன் கையினால் கட்டப்படுற வீடை நான் வாசம் பண்ணதில்லை, ஆனால் நிலையான வீடு நான் உன் சந்தையில் கட்டுவேன். ஆகாது, வீட்டுக்கு ஆகாதுன்ன கல் மூளைக்கல்ல தலைக்கல்ல ஆகிட்ட போல கிறிஸ்துவே அந்த வீடாக இருப்பார். அந்த வீடு என்னென்னைக்கு நிலைக்கும். அந்த வீடாகிய கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் நம்மளாம் வீடாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளாம் யார் தான்? ஜெப வீடு தான். நம்மளாம் தேவனோட வாசம் பண்ணுகிற ஆலயம். அவன் திட்டம் பண்ணது ஆண்டவர் வாசம் பண்ண உடன்படிக்கை பெட்டிக்காக. ஆனால் கர்த்தர் சொன்னார் அவங்ககிட்ட, நீ போட்ட பிளானிங் எனக்கு பிடிச்சது, நீ உன்னோட வாழ்க்கையில் இருக்க பர்பஸ் எனக்கு பிடிச்சது, நான் உனக்கு தயவு காட்டேன். என்ன தயவு காட்டேன்? உன் சந்ததி மூலியமாக ஒரு வீட்டை எழுப்புவேன். வீட்டை எழுப்புது மாத்திரம் இல்லை, அது நிலையான வீடு. அதுக்கப்புறமும் வீடு வீடாக உருவாக்குவேன். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த வீடாக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் முடிக்கிறேன். 3 காரியங்கள். டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் ப்ரேயர். கர்த்தருடைய கல்லை தயவு கெடுத்துக்கான ஜெபத்தை விடாதீங்க. ஆண்டவரே என் மேல் கிருபையாக இருங்கப்பா, தயவாக இருங்கப்பா, உங்கள் காரியங்கள்லாம் சொல்லுங்கள். 2வது, துதிங்க. கர்த்தர் செய்த எந்த சின்ன காரியம் தான் துதிங்க, பெரிய காரணம் துதிங்க. டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் ப்ரைசஸ். ஆண்டவர் துதித்தான். 3வதாக, டேவிட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட் பிகாஸ் ஆஃப் பிளானிங், இல்லைனா பிகாஸ் ஆஃப் பர்பஸ். ஒரு திட்டத்தோடு வாழ்க்கை வாழுங்க. திட்டம் பண்ணுங்கள். இந்த வயசில் இது செய்வேன், கர்த்தருக்கு இது செய்வேன், கர்த்தருக்காக எல்லாமே நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். நான் அமெரிக்காவுக்கு போன உடனே என் ஃப்ரெண்டு தான், அவள் பேர் சரளா. அவள் நார்த் இந்தியன் லேடியாவோ, என்னை ரொம்ப பிடிக்கும். என்னை ரொம்ப ஸ்டைலாக கூடுவாள். என்னை பாலின்னு கூடுவாள். பாலின்னு வந்து லேடிஸ் பேர். என்னை பார்த்து ஹாய் பாலின்னுவா. ஸோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவள் வந்து எங்களுக்கு அடையார் பிரான்ச்சில் மேனேஜராக இருந்தாள். அப்போது அமெரிக்கா போன உடனே அவள் வந்து எனக்கு முன்னாடி போய் செட்டில் ஆகிட்டான். அவள் ஹெச்ஆரில் இருக்கா. எல்லாருக்கும் க்ரீன் கார்டு வாங்கி கொடுக்குறவளாக இருந்தான். போனோம், நான் வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்னை ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் உனக்கு அனுப்பு, நான் உனக்கு என்ன வாங்கி கொடுத்துட்றேன். சொல்ல மாட்டீங்களே, க்ரீன் கார்டு வாங்கி கொடுத்துட்றேன். க்ரீன் கார்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் இந்தியாவுக்கு வந்து போகலாம், எந்த விசாவும் தேவையில்லை, உனக்கு உடனே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என் லைஃப்பில் எனக்கு ஒரு பிளானிங் இருக்குது, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எனக்கு க்ரீன் கார்டு வேண்டாம். நான் வந்தது என் கமிட்மெண்ட்டுக்கு. முடிஞ்ச உடனே 40 வயசில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அவன் சொன்னா, என்ன லூசா நீ, நான் உனக்கு வாங்கி கொடுத்துருண்டா, 1 மாதம் 2 மாதம் வந்துடும்டா, நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு செய்ய மாட்டேனா? எம்மா எனக்கு நீ செய்யவானா, ரொம்ப நன்றி, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிளானிங் வச்சுருக்கேன், ஒரு பர்பஸ் இருக்குது, நான் இங்கே வந்து செட்டில் ஆகிற ஆள் இல்லை, நான் திரும்பி போகணும், நான் திரும்பி போவேன், என் கமிட்மெண்ட் முடிஞ்சவொடனே சொன்ன பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவள் கேட்டு காதில் வாங்கி காலை விட்டுருப்பா. ஆனால் என் கர்த்தர் கேட்டு ஏற்ற வேலையிலே ஆண்டவர், நான் முன்னாடி நாங்கள் அறிக்கை பண்ணோம், அட்லீஸ்ட் 40லையாவது வரணும் என் ஊழியத்துக்குன்னு. ஆண்டவர் அதையும் கேட்டு கரெக்டாக 40 வயசில் ஊழியத்து வர முடியும் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்போது நம்ம அந்த பிளானிங் இருந்து பாருங்க, பா கர்த்தர் தானே கோச்சிக்க மாட்டார், இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு க்ரீன் கார்டை வாங்கல, வேண்டான்ட்டேன். அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பர்பஸ், ஒரு பிளானிங் இருக்கணுங்க. ஜெர்மனியை முடிப்போம், நேரம் இல்லை. என்ன இருக்கணும் இன்னைக்கு? கர்த்தர் வீட்டில் தயவும் பெறுவான். எப்படி பெற்றான்? ஜெபத்தினால பெற்றான். எழுந்துருங்க. துதினால பெற்றான். 3வது, போட்ட திட்டம் நோக்கம் பெற்றான். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. பாடி முடிப்போமா? என்ன பாட போகிறோம்? என் சாங் போட்டாங்க, எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் நறுப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனாக இதுவரை தோல் மேலே சுமந்தீங்களே, தந்தையே எல்லாம் உங்கள் தயவு தான்ப்பா. என்னை தாண்டி இந்த வனாகத்தை தாண்டி செய்தான்ப்பா. பாடுவோமா? பாடுவோம். எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன், ஸ்தோத்திரமே,
பார்க்குறது என்னன்னா, கர்த்தர் அவரை கண்ணடைகிறவன் ஜீவனையும் கண்ணடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். தயவை பெறுவதற்கு அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் அவரை முகத்தை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக தயவு செய்வார். அல்லேலூயா. அவரை துதிங்க, தனியாய் துதிங்க, குடும்பமாய் துதிங்க. துதிக்கும் போது கர்த்தர் உங்களை எல்லா சத்துருலேருந்து இளைப்பாற பண்ணுவார். இளைப்பாற பண்ணிட்டாரு, அதனால எங்கேயா ஊட்டி கொடைக்கானல் அப்படி போயிட்டு எங்கன்னா போய் செட்டில் ஆகிடலாம் நீ நினைக்காதீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் பண்ணுங்க. இன்னும் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க நான் என்ன செய்யலாம், எப்படி இன்னும் ஊழியத்து கர்த்தருக்கென்று இன்னும் என்ன காரியங்களை செய்யலாம் என்று கர்த்தருக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க, திட்டம் பண்ணுங்க. உங்களுக்காக அவர் திட்டம் பண்ணுவார், உன் சந்ததிக்காக அவர் திட்டம் பண்ணுவார். அல்லேலூயா. நீதிமான சந்ததியோடு அவர் இருப்பார். நீ கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியத்துக்காக வாழ்க்கையை திட்டம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பிளானிங் பண்ணி ஒரு பர்பஸோடு வாழுங்க, கர்த்தருக்கு செய்வார். அதில் தாவீது பாருங்க, எல்லா ஏரியாவும் தான் தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், சகோதரருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் மீறில் தப்புகள்லாம் கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணி கர்த்தரோடு நல்மனம் பொருந்தினான், கர்த்தருடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டான், அந்த தேவனை துதித்தான், அந்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். நாளை கூட கர்த்தர் நமக்கு அப்படி கிருபை செய்வாராக. ஒருவேளை இதில் நான் குறைவுலனா இருக்கிறேன்னா, சின்ன பிள்ளையான பெரியவங்களானாலும் இன்னைக்கு ஒப்புரவை உங்கள் தயவு எனக்கு வேணப்பா, ஜெபித்தா எனக்கு கிடைக்கும், உங்கள் தயவு எனக்கு வேணப்பா, துதித்தா எனக்கு கிடைக்கும், உங்கள் தயவு எனக்கு வேணாம்ப்பா, நான் திட்டம் பண்ணினால் கிடைக்கும். அல்லேலூயா என்று ஒப்பு கொடுப்போம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த குமாரன் இயேசு நாமத்தில் அங்கே கூடிய நேரம் முதல் மட்டுமா நீங்கள் எங்களோடு இருந்தீங்கப்பா. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று நீ கண்ணோக்கி பார்க்குறீங்கப்பா. அதனால கூட எங்களுக்கு உணர்வை கொடுங்க. எங்கள் மேலே தயவாக இருக்கிற கர்த்தர் நீர் ஒரு இருக்குப்பா, உங்களிடத்துல தயவு பெறு, உங்களிடத்துலேருந்து தான் எங்களுக்கு தயவு கிடைக்கும் ஆண்டவரே. அந்த தயவு பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபாவி எங்களுக்கு தாங்க, துதிக்கிற துதியின் ஆவி எங்களுக்கு தாங்க. கர்த்தருக்காக எங்கள் வாழ்க்கையில் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதத்தை நோக்கம் என்ன என்று நாங்கள் திட்டம் பண்ண ஆண்டவரே கர்த்தா, இன்னும் ஆண்டவரே வாழடி வாழையா சந்ததியாக இது கொண்டு செல்லுகிற ஒரு பிளானிங் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட, ஒரு பர்பஸோடு நோக்கத்தோடு லட்சியத்தோடு வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் தயவு இல்லாமல் இது நடக்காது ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா உங்கள் தயவு தான் ஆண்டவரே. நாங்கள் உழைப்பு எடுத்தது தான் உங்கள் தயவு தான். எங்கள் வாழ்க்கையில் வனாந்தரத்தை தாண்டினோம்னா உங்கள் தயவு தான்ப்பா. இது எங்களுக்கு தயவாக இருந்தீங்கப்பா. உங்களை ஒரு செய்ய கூட உங்கள் ஆவியை நினைத்தருளி உங்கள் ஆவியினால் நிரப்பி, இதனாலே கூட எங்கள் ஜபாவினால் நிரப்புங்க, துதியினாவினால் நிரப்புங்க. வாழ்க்கையில எதுக்கும் பயப்படாமல் அசையாமல் முன்னேறி போகிற அந்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒரு அஷபலரபா அக்கினியை போட சொன்னீங்களே, அக்கினியை போடுங்கப்பா. எந்த இருளுக்கும் பயப்படக்கூடாது, சாபத்துக்கு பயப்படக்கூடாது, மனிதனுக்கு பயப்படக்கூடாது. அந்த பயப்படாமல் முன்னேறி போகிற அந்த பலத்தை ஆவியை தாங்க ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமை ஓகே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம்மளை அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரை வருகை வர இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட தயவா இருப்பார்.